நமக்கு தெரிய வேண்டும். எகிப்து நாட்டினுடைய கவர்னர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் நாட்டின் தலைவராக இருக்கிறார்கள். எகிப்து நாட்டினுடைய தலைவராக இருக்கிறார்கள். அவங்க நாட்டில் ஒரு விளையாட்டு போட்டி நடக்கிறது, ஓட்டப்பந்தயம். விளையாட்டு போட்டியிலே நடக்குகின்ற நேரத்திலே கவர்னரின் மகனும் அதிலே கலந்து கொள்கிறார். விளையாட்டு போட்டியிலே ஒரு யூதன் வெற்றி பெற்று விடுகிறார். கவர்னர் மகன் தோல்வி விடுகிறார். கவர்னருடைய அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுவின் மகன் தோல்வி அடைகிறான். ஒரு யூதன் வெற்றி பெறுகிறான். ஒரு யூதன் வெற்றி பெறுவதா? நாட்டின் அரசவையிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளருடைய மகன் தோல்வியை தழுவிவிட்டால் அது கேவலம் அல்லவா? அதனால் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகன் யூதனை தாக்கி விடுகிறார். யூதனை தாக்கி விடுகிறார், அடித்து விடுகிறார். இந்த விஷயத்தை ஆளுநர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னால் அது அவருடைய தகப்பன் அதை எடுத்து அதை சரியாக தீர்ப்பு சொல்ல மாட்டார் என்பதற்காக வேண்டி மதீனா நகரினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இடத்திலே இந்த பிரச்சனை போகிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இடத்திலே அந்த யூதன் நேராக போய் பிரச்சனையை சொல்லிவிடுகிறான். அம்ர் இப்னு ஆஸ், எகிப்து ஆளுநருடைய மகன் என்னை அடித்து விட்டான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அம்ர் இப்னு ஆஸையும் அவருடைய மகனையும் வரவழைக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைத்தார்கள்? நாட்டின் அரசர் எதை வேண்டுமானாலும் செய்து விடலாமா? நாட்டினுடைய அரசர் பிரஜைகள் தவறு என்று சொன்னால் கூட அதை ஒத்துக்கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் சொல்வதற்கும் உரிமை இருக்கிறது. நிறைய சரித்திரங்கள் இருக்கிறது. அம்ர் இப்னு ஆஸ் அவர்களும் அவருடைய மகனாரும் உமர் ரலியல்லாஹுடைய அழைப்பிற்கேற்று அங்கே ஜனாதிபதி இடத்திலே கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார்கள். குற்ற கூண்டிலே நிறுத்தப்படுகிறார்கள். அவரும் ஒரு ஜனாதிபதி, ஆளுநராக இருக்கிறார். எகிப்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி கவர்னர் அவர் அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் ஒரு கூண்டிலேயும் அவருடைய மகன் ஒரு கூண்டிலேயும் இருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு விசாரணை நடத்துகின்ற நேரத்திலே சொல்லுகிறார்கள், அம்ர் இப்னு ஆஸ், உங்களுடைய மகன் தோல்வி அடைந்ததின் காரணமாக வெற்றி பெற்ற யூதனை அடித்திருக்கிறார், அது குற்றம். நாட்டினுடைய உரிமைகள், மனிதனுடைய உரிமைகள் இருக்கிறது. உரிமையை மீறி அவன் நடந்து விட்டதால் நாட்டு மக்களுக்கு முன்னாலே அவன் அடிவாங்கிய யூதன் அம்ர் இப்னு ஆஸ் உங்களுடைய மகனையும் அடிக்க வேண்டும். எப்படி அவன் அடித்தானோ அதே போன்று இவரும் அடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து சரியான தீர்ப்பு கொடுக்காததின் காரணமாக உங்களையும் அந்த யூதன் அடிக்க வேண்டும் என்று நான் தீர்ப்பு செய்கிறேன் என்று உமர்